ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் எல்லாருக்குமே விருப்பமான சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல வெளி மாவு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளரில் ஒரு 120 மில்லி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் இந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஒட்டிக்கிட்டும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு ஒரு பிளாஸ்டிக் ஃபில்ம் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மாவை நல்லா மாலிஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற விடணும். பத்து நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாவை வெளியே எடுத்து வச்சு நல்லா இழுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட பிசைஞ்சுவிங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இது உள்ளே வைக்க சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் தயார் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் முட்டைக்கோசையும் சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க, ஒரு அரை கப் அளவுக்கு. அடுத்தது கேரட்டையும் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை கப் அளவுக்கு. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, கூடவே ஒரு பல் பூண்டு. இதில் கொஞ்சம் வெங்காயத்தழையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இங்கே நான் ஒரு 1/4 கிலோ எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அதை நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடலாம். நல்லா கலந்தாச்சு. அடுத்தது நம்ம மாவை விரிச்சிக்கலாம். சின்ன பால்ஸாக உருட்டி நீங்கள் ஒன்றா கூட நீங்கள் விரிச்சிக்கலாம். ஆனால் நான் பெருசாக விரிச்சிட்டு அப்புறமா ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த பெரிய பாலை 2 சின்ன பாலாக பிரிச்சுக்கலாம். செகண்ட் பாலை பிளாஸ்டிக் ஃபில்ம் போட்டு மூடி வச்சுடுங்க, இல்லைன்னா சீக்கிரம் காஞ்சிடும். கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். நல்லா மெலிசாக உருட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருந்தால் நம்ம மோமோஸ் ரொம்ப ஹார்டாகிடும். பிரித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டர் வச்சு அழுத்த போகிறேன், ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு. உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு மூடி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கனை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக சிக்கன் எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஓரத்துலேருந்து நம்ம மடக்க ஆரம்பிக்கலாம். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு லைட்டாக அழுத்திக்கோங்க. இப்போது அழுத்திட்டு மடிப்பு மடிச்சுட்டு திருப்பியும் அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 மடிப்பு மடிச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு கடைசியாக அந்த ஓரம் வந்ததும் நம்ம 2 பக்கமும் ஒட்டி வச்சிடலாம். கையில் தண்ணியோடு பண்ணிங்கன்னா மாவு கையில் ஒட்டும். ஸோ ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க.
எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்து இட்லி குக்கரில் வச்சுடலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இட்லி குக்கரில் ஆவி வந்ததும் இதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் இது வேகட்டும். இப்போ நம்ம மோமோஸ் ரெடி ஆகியிருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோமோஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த 250 கிராம் மைதா மாவில் ஒரு 30 மோமோஸ் கிட்ட நம்ம பண்ணலாம். இந்த சுவையான சிக்கன் மோமோஸ் கூட காரமான ரெட் சில்லி சட்னியும் சோயா சாஸும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.